சினிமா ரகசியம் நேயர்களுக்கு வணக்கம். 1964ஆம் ஆண்டு வெளியான காமெடி படமான காதலிக்க நேரமில்லை படத்தை முடித்த ஸ்ரீதர் அடுத்து என்ன படம் எடுக்கலாம் என்ற யோசனையில் ரக்கக்கலை கோயில் என்ற படம் எடுக்க முடிவாகிறது. இந்த படத்தின் கதையை கேட்ட எம்எஸ்வி மிகவும் பிடித்து போய் நானே தயாரிக்கிறேன் என்று கூறியுள்ளார். எம்எஸ்வியின் இந்த செயல் ராமமூர்த்திக்கு பிடிக்கவில்லை. அங்கிருந்த இவர்கள் விரிசல் ஆரம்பிக்கிறது. நமக்கு இசை மட்டும்தான் தெரியும், படம் எடுக்க தெரியாது, வேண்டாம் என்று கூறியுள்ளார். ஆனாலும் கதையின் மீதுள்ள நம்பிக்கையில் வேறு ஒருவருடன் கூட்டு சேர்ந்து கடன் வாங்கி இந்த படத்தை எடுக்கிறார் எம்எஸ்வி. மேலும் கடனுக்கு ராமமூர்த்தியும் பத்திரத்தில் கையெழுத்து போட வேண்டும் என்று சொல்ல வேண்டாவிருப்பாக எம்எஸ்வியின் வற்புறுத்தலால் கையெழுத்து போடுகிறார் ராமமூர்த்தி. கலைக்கோயில் படம் வெளியீடு படுதோல்வியை சந்தித்ததால் சுமார் 15 லட்சத்திற்கும் மேல் எம்எஸ்விக்கு கடன் வந்துவிடுகிறது. கையெழுத்து போட்டதால் தனக்கும் இந்த கடன் வந்துவிட்டதே, இதிலிருந்து என்னை விடுவித்து விடுங்கள் என்று டி.கே. ராமமூர்த்தி சொல்ல, அப்போது இருவருக்கும் நெருக்கமான கண்ணதாசன் கடன்காரர்களை அழைத்து ராமமூர்த்தி பெயரில் இருக்கும் கடனை நான் அடைக்கிறேன் என்று சொல்லி அவரை விடுவிக்கிறார். இசையமைக்கும் போதே சந்தோஷமாக இருக்கும்போது என் அருகில் இருந்த நீங்கள் இப்போது கஷ்டகாலத்தில் விட்டுவிட்டு போறீர்களே என்று விஸ்வநாதன் நினைக்க, நான் சொல்ல சொல்ல கேட்காமல் படம் எடுத்தியே, அதனால்தான் இப்படி ஆகிவிட்டது என்று சொல்கிறார். இப்படி என்னையும் ஒரு பக்கம் மாட்டிவிட்டியே என்று ராமமூர்த்தி ஒரு பக்கம் நினைக்கிறார். ஆனாலும் பிரிந்து போக முடிவு செய்ததால் அதற்கு முன்பாக கமிட் செய்த படங்களுக்கு இருவரும் இணைந்து இசையமைக்க வருகின்றனர். இந்த சூழலில் ஆனந்த ஜோதி என்ற படத்திற்கு இசையமைக்கும்போது ஒரு பாடல் எழுத கண்ணதாசன் வரவழைக்கப்பட்டு அவரிடம் படத்தின் சூழ்நிலை சொல்லப்படுகிறது. எம்ஜிஆர் நாயகனாக இந்த படத்தில் நாயகன் தனது காதலியை பிரிந்து போகிறார். ஆனால் மறக்க முடியாமல் காதலி பாடுவது போன்ற பாடல் என்று சொல்ல விஸ்வநாதன் ராமமூர்த்தி இருவரும் அதே நிலையில்தான் இருப்பதை பார்த்த கண்ணதாசன் ஒரு பாடலை எழுதி கொடுக்கிறார். அந்த பாடல்தான் நினைக்கத் தெரிந்த மனமே உனக்கு மறக்கத் தெரியாதா, பழகத் தெரிந்த உயிரே உனக்கு விலகத் தெரியாதா. இந்த பாடல் வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பை பெற்றுவிடுகிறது. இந்த பாடலுக்கு கனத்த இதயத்துடன் இசையமைத்த விஸ்வநாதன் ராமமூர்த்தி இருவரும் அதன் பிறகு பிரிந்துவிட்டனர். ஆனால் அந்த பாடல் இன்றும் மக்கள் மத்தியில் நீங்கா இடம் பிடித்துள்ளது. நேயர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவிற்கு ஒரு லைக் கொடுத்துவிட்டு நமது சினிமா ரகசியம் சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.